பிசினஸ் முக்கியமா ஃபேமிலி முக்கியமா? நிறைய பேர் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி, உனக்கு இதை விட இது முக்கியமா போச்சா, அதை விட இதை முக்கியமா போச்சா அப்படின்னு. ஸோ எங்கிட்ட யாராவது அப்படி கேட்டாங்கன்னா என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி தான் இது ரெண்டையும் நான் சொல்லுவேன். ஏன்னா சில பேர் முக்கியமா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக பிசினஸ் விட்டுறோம், வேலையை விட்டுறோம். ஸோ இதெல்லாமே நீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது நீங்க யாருக்காக இது செஞ்சீங்களோ அவங்க பிஸி ஆயிடுறாங்க. நம்ம கடைசியா எதுவுமே இல்லாம அடுத்து என்னடா பண்றது ஒரு ஏஜும் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம நமக்கு நம்மளே கொண்டு வந்துடக்கூடாது. அடுத்தது ஃபேமிலி. சோ நிறைய பேர் என்னன்னா வேலை 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 அப்படின்னு ஃபேமிலி கூட தேவையான அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. சோ இது முக்கியமா ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது பணம் சேர்த்து வச்சிருப்போம், எல்லாம் பிசினஸ் சூப்பரா டெவலப் பண்ணிருப்போம். பட் அந்தந்த ஏஜ்ல நம்ம பிள்ளைங்களோட ஃபேமிலியோட ஒய்ஃபோட நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிருப்போம். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதையும் நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. பசங்கள்லாம் வளர்ந்துருப்பாங்க, நமக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ ஒரு அந்தந்த ஏஜ்ல நம்ம பிசினஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணிட்டு நல்ல சம்பாதிக்கிற பணத்துல நமக்கு தேவையான செலவும் பண்ணிட்டு மீதியும் பண்ணோம் அப்படின்னா ஸோ எப்பவுமே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யாரோட வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை. ஸோ இருக்கிற நாட்களை கரெக்டா நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபேமிலியோட பிசினஸோட இருக்கலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன்.